வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் மேகலா ஃப்ரம் மார்க்கம் ஒன்டாரியோ கனடால இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பீஃப் ரோஸ்ட் செய்து போட சொல்லி. ஆக்சுவலி இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து 70s 80s 90ஸ்ல வந்து ஃபேமஸான டிஷ். ரொட்டி அண்ட் ரோஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டிக்கு பீஃப் ரோஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த டைம் நான் பிறக்கையில், அதால் இது வந்து மம்மியோட ரெசிபி தான். இந்த பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டி தரேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இதில் வந்து 2 அளவான வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன், 4 பச்சை மிளகாய், ரம்பா ஒரு 4 பீஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதற்காக கிளறி விட்டுட்டு இதில் வந்து 500 கிராம் மாட்டிறைச்சி இருக்குது. இந்த மாட்டிறைச்சியை வந்து இதில் ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வெங்காயத்துக்கு மேலே அடுக்கி விடுங்க. இதில் வந்து 4 உள்ளியும் 1 பீஸ் இஞ்சியும் இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இதுக்கு மேலால் போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இந்த இறைச்சி வந்து ரோஸ்ட் ஆக வரணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் திருப்பி விடுங்க. மெட்ட பக்கத்துக்கு கிளறாமல் இறைச்சியை மட்டும் திருப்பி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். ஹீட்டாக ஆகலும் கூட்டி வைக்காதீங்க. இந்த ரோஸ்ட் ஆகிறது முதல் வெங்காயம் வந்து எரிஞ்சிடும். இந்த இறைச்சியை மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து இதை நல்லா பொரிய விட போகிறேன். ஓகே, இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிட்டுது. பத்து நிமிஷத்துக்கு பிறகு இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் விட்டுருக்கிறேன். இது நல்லா இந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வத்து வரையும். ஜஃப்னால தான் இது வந்து ஸ்பெஷல். இதை சொல்லுவாங்க ரொட்டி அண்ட் ரோஸ்ட்னு சொல்லி. ஸோ அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து இது. எங்களோட மம்மியோட ரெசிபி தான். வந்து 3 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன உரைப்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் உரைப்பு போடலாம். இந்த பச்சை மிளகாயம் போட்டிருக்கபடியே உரைக்கும். ஸோ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். இந்த ரெசிபி வந்து கூடுதலாக வந்து நல்ல உரைப்பாக தான் செய்கிறது. பட் நான் வந்து இவ்வளோ தான் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட ஸ்பைஸ் ஹேண்டில் பண்ணணும்னா நிறைய போடுங்க. முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் வந்து இதை நான் அவிய விட்டுனான். இதை மூடி போட்டு மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயும் வச்சுக்கொண்டு 15 அல்ல ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை வதங்க விட போகிறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிட்டு. 5 மினிட்ஸ் பிறகு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வந்து இந்த லோ ஹீட்டை மீடியத்துக்கு லோவில் விட்டு நல்லா இதை வந்து அவிய விடணும். நல்லா அவிய விட்டிங்கன்னு சொன்னால் தான் அதில் இருக்கிற அந்த கிரேவி, இந்த தூள் எல்லாம் வந்து இறைச்சிக்குள்ள போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை மூடி போட்டு என்ன ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா அவிய விட போகிறேன். நல்லா விடுங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்து சொன்னால் தான் அந்த ரோஸ்டட் மாதிரி வரும். இப்போ இது வந்து 8 நிமிஷம் ஆயிட்டுது. 8 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிளறி போட்டு இதில் 1/2 கப் தண்ணி இருக்குது. உங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கிரேவியாக விடலாம். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைலையும் விட்டுருக்கிறேன். வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை அவிய விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நிப்பாட்டி போட்டு நல்லா கிளறி போட்டு இதில் வந்து 2 ஏலக்காயும் 2 கராம்பும் ஒரு சின்ன பீஸ் கருவாகும் இருக்குது. லைட்டாக வந்து இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் இதை போடுங்க. இது வந்து வாசத்துக்கு போடுறது. அரைவாசி தேசிக்காய் புளிஞ்சு விடுங்க.
மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ செய்து முடிஞ்சுது. இதுதான் அந்த ஜஃப்னா ஸ்டைல் பீஃப் ரோஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஃப் ரோஸ்ட் எல்லாம் செய்து முடிஞ்சது. மேகலா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்துறீங்கன்னு சொன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னோட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க பிளாக் வீடியோ செய்ய சொல்லி. கண்டிப்பா நான் செய்யறேன் பிளாக் வீடியோ. அந்த சேனலோட பேர் வந்து Princy's Diary. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்கை விடுறேன். நீங்கள் அதிலே வந்து என்னோட ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.